அவுணர்களின் அதிபதி நான். அத்தியாயம் 41. அதிபதி சிரிப்பானா? அதிபதி இப்படி சத்தம் போட்டு பேசுவானா? அதிபதிக்கு இவ்வளவு கொஞ்சல் மொழி தெரியுமா என்ன? அதிபதிக்கு குழந்தைகளை வளர்க்க தெரியுமா? அத்தனை கேள்விகளுக்கும் ஆம் என்ற பதில் உள்ளிருந்து வந்து கொண்டிருந்தது. மகள்கள் பேசும் பாஷை தெரியாத மொழிக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தான். தங்க கொலுசு அதிர தன் தகப்பன் பின்னால் ஓடி விளையாடும் மகள்களுக்கு விளையாட்டு பொம்மையாகினான். அதுகளை தன் தோளில் சுமந்து கொண்டு நிலா காட்டி சாப்பாடு ஊட்டினான். 2 குழந்தைகளையுமே நெஞ்சில் இரு பக்கமும் போட்டுக்கொண்டு தட்டி தட்டி தூங்க வைத்தான். திண்ணையில் அமர்ந்திருந்த கீரவாணிக்கு அவன் அருகே போகவா வேண்டாமா? போனால் கடித்து வைத்து விடுவானா? என்ன மனநிலையில் இவன் இருக்கிறான் என்று தெரியாமல் தூரத்திலிருந்து அவர்கள் மூவரையுமே அப்படியே ரசித்து கொண்டிருந்தாள். அவர்கள் மூவரும் செய்யும் ரகளைகளையுமே ரசித்து பார்த்திருந்தாள். மாமா, நான் கொஞ்ச நேரம் குழந்தைங்களை தூக்கி வச்சுக்கிட்டா என்று தூங்கும் குழந்தைகளை பாவமாக அவள் பார்க்க அதிபதி 2யும் அவள் மடியில் கொண்டு வந்து கிடத்தினான். பூனைகளும் பேச தெரியவில்லை என்றாலும் கூட அவர்கள் இரத்தத்தில் பிறந்த பிள்ளைகளை அடையாளம் கண்டு கொண்டு அதோடே சுற்றியது அழகோ அழகு. தூங்கும் மகள்களை ஆச்சரியமாக கண்களை விரிய விரிய பார்த்த கீரவாணியோ, இது என்ன போலவே இருக்குல்ல, இது உங்களை போல இல்ல மாமா என்றவளுக்கு முறைப்பைத்தான் அவன் பதிலாக கொடுத்தான். இவள் முகமோ சுருங்கி போக, உங்க கூட சேர்ந்து நம்ம குழந்தைங்கள ரசிக்கணும் வளர்க்கணும்னு அத்தனை ஆசைகளையும் மனசுக்குள்ளேயே ஒளிச்சு வச்சுட்டேன் மாமா. என் எல்லா ஆசைகளும் உங்களை தாண்டி தான் எப்பவுமே என்றவள் அருகே வந்து பொத்தென்று அமர்ந்தான் அவன். ரசி என்றவன் தோளில் சாய்ந்து கொண்ட கீரவாணியோ, இந்த பாப்பா கால் என்ன போலவே இருக்குல்ல என்றான். இதோட கண்ணு அப்படியே உங்களை போல இல்ல மாமா. ரசித்து ரசித்து மகள்கள் கால் கையை தடவினாள். குளிருது, உள்ள படுக்க வச்சிருவா மாமா. எல்லாவற்றுக்குமே சொல்ல கோபமாகத்தான் இருக்கிறானாம். அப்பப்ப அதை ஞாபகப்படுத்தினான். கண்ணு வரன்முறை இல்லாமல் வளர்ந்து கிடந்த அவள் முன்னகப்பை பூவை லஞ்சையின்றி பார்த்தது. தன் மகள்கள் அருந்தா சோமபானம் இருக்குமா என்ன? இழுத்து குடிச்சா வருமா வராதா? அவன் கண்கள் சோதனை செய்தது. தன் புருஷன் பார்த்த அழகுதானே. மகள்களை பார்த்த மகிழ்வில் இடை சேலையும் மறைக்கவில்லை, மேல் அழகையும் மறைக்கவில்லை. இரட்டை மலை நடுவே சேலை அகப்பட்டு சுருண்டு கிடந்தது. இடை பள்ளமும் மேடுமாக கிராமத்து சாலை போலவே கிடந்தது. 2 சுமந்த வயிறல்லவா, மடிப்புகள் கொண்டை ஊசி வளைவு போல அழகாகவே அவன் கண்ணை நிறைத்தது. அதிபதி தலையை கோதிக்கொண்டே அவள் கழுத்தை தாண்டி பசி உணர்வோடு பார்க்க, மனைவியோ பிள்ளைகளே கதி என்று மாறிப்போனாள். வந்து மாமா மாமான்னு கொஞ்சம் தெரியல, கோவமா மாமா என்ன வேணும்னு கேட்டு தர தெரியல. இவளுக்கு இன்னும் பொண்டாட்டி பக்குவமே வரல, என்ன 1000 குறை சொல்ல வேண்டியது என்று முணங்கிக் கொண்டே அதிபதி வெளியே போய்விட, அவள் மலைகளை ரசித்த கண்களுக்கு நிலவை சுமந்த மலையை ரசிக்க தோணவில்லை. சலசல என ஓடும் ஆற்றை பார்க்கும்போது மலையில் ஊறும் அவள் அருவி தேனை குடிக்கும் ஆசைதான் வந்தது. எல்லாம் வெறுத்த அவனை எல்லாம் வேண்டுமென ஆசைப்பட வைக்கத்தான் இந்த காதல் வந்ததோ? புத்தனாக இருந்தவனை சல்லாபியாக்கிவிட்டாளே. துடிக்கும் கதிருக்கு எப்படி சேவியம் செய்வாள்? ஆடை மீது நர்த்தனம் ஆடும் மயிலை அடக்க தெரியாமல் அதிபதியோ அங்கேயே நிற்க என்று மனைவி குரல் பின்னால் கேட்டது. மாமா. என்ன? சாப்பாடு ஏதாவது செஞ்சு தரவா? சோறு சோறு சோறு, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏன் மாமா கோவப்படுறீங்க? பசிக்குமேனு தான் கேட்டேன். எனக்கு பசிக்கல. ஓ, என்ன போ. கோவம் குறையிலையே மாமா, நான் என்ன வேணும்னாலும் பண்ணுறேன். மாமா மாமா பேசுங்களேன். வலிய வரும் மாட்டை விடுவானா இந்த புருஷன்? யோகியாக இருந்தவரை ஒன்றுமே அவன் கண்ணுக்கு தெரியவில்லை. புருஷனான பின்பு அவளை ஏமாத்தி கடிச்சு தின்னும் ஆசை மீசையை குறுகுறுக்க வைக்க, நான் எவ்வளவு ஆசையெல்லாம் வச்சிருந்தேன் தெரியுமா? கீரவாணியோ என்ன அது என்று விடுகதை புரியாமல் கணவனை பார்க்க, புரியலையே மாமா. உனக்கு எதுதான் புரிஞ்சிருக்கு? விடுவிடு, நான் இப்படியே தனியா இருந்துட்டு போறேன், அதான் எல்லாருக்கும் நல்லது. மாமா மாமா தெரியாம பண்ணிட்டேன், என்ன வேணும்னு கேளுங்க, நான் செய்யறேன். அப்ப தருவியா என்றவன் கிசுகிசுப்பில் தான் அவன் கண்ணையே பார்த்தாள். பழுப்பு கண் அவள் தேரழகை ரசிக்க உதட்டை கடித்தாள். மாமா. தருவியா? பாறை மீது சாய்ந்தமர்ந்தான். இதையா கேட்டீங்க? அவள் உடனே நெளிய. அவ்வளவு ஆசை கனவு வைத்திருந்த ஆளு எதுக்குடா மனித வெடிகுண்டா போகணும் என்று அவள் யோசிக்கும் முன் அடுத்த கட்ட ஆண் புலம்பல். பெண்ணை அதை யோசிக்க விட்டா ஆண் எப்படி சல்லாபியாக வாழ? இதுக்கு தான் பொண்டாட்டி கல்யாணமெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். இன்னைக்கு நாய் போல சுத்த விட்டுட்டல. மாமா மாமா கோவப்படாதீங்க, எல்லாம் உங்களுக்கு தான்.
என்று அவன் அருகே அமர அவள் மடியில் படுத்துக்கொண்ட அதிபதி முகத்தை கோபமாகவே வைத்திருக்க, கோபம் குறைக்க வேண்டுமே என்ற கவலையில் அவள் ஏதோ தொடங்கியது அவள். ஆனால் திணற வைத்ததோ அவனன்றோ. விழி சிவக்க அவள் இம்சைக்கு இசைந்து கொடுத்தே இரவு முழுக்க இனிதாக மாறிப்போனது. அம்மா அப்பா என பிள்ளைகளின் குரல் கேட்டு அறக்க பறக்க அவளை தூக்கி கொண்டே அதிபதியோ அப்படியே நடக்க, அதிபதியை பார்த்து கீரவாணி சிரிக்க, புது முறைக்கு அடி போட்டு கொண்டு இருந்த அவன் மனைவியை முறைக்க, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாமா என்று சிரித்த அவள் சிரிப்பு மாறாது பார்த்து கொள்ள தோன்றியது அவனுக்கு. அவள் நேசத்தை அவன் கண்டுவிட்டான். வன் நேசத்தை இனி அவள் வாழப்போகும் ஒவ்வொரு நாளும் உணர்வாள். எது இன்பம்? கோடி கோடி கொட்டி வைத்திருக்கும் பணமா இன்பம் தரும்? பிள்ளை இல்லாத செல்வந்தன் வீட்டு கதவை தட்டி கேளுங்கள், அவன் சொல்வான் செல்வம் எது என்று. மனைவி இல்லாத ஒரு ஆணை அழைத்து கேளுங்கள், அவன் சொல்வான் செல்வம் எது என்று. நாடு கடந்த குடும்பத்தை பிரிந்து பொருளீட்டும் ஒரு ஆணை கேளுங்கள், அவன் சொல்வான் அழியா செல்வம் எது என்று. அழிந்து போகும் பணத்தை ஈட்ட அழிந்து போகும் ஏதோ ஒன்றை தேடி உயிருள்ள உணர்வுள்ள குடும்பத்தை ரசிக்க தவறிவிடாதீர்கள். கானவி காலையில் ஆசையாக வந்து தயா வீட்டு வாசலில் நிற்க பூட்டு போடப்பட்டிருந்தது. இவர் எங்க போனாரு? யோசனையாகவே அவள் நிற்க, ஏட்டு வந்து மீதி பொருளை வண்டியில் ஏற்ற, அண்ணா அண்ணா அவர் எங்க? வேற எந்த ஊருக்கோ மாறுதல் வாங்கி போயிட்டாருமா என்று கூறவும் கானவியோ அதிர்ந்து போய் பார்க்க, எந்த எந்த ஊருனா? தெரியலம்மா. என்ன தெரியலையா? அண்ணா சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் அவரு. அவர் அமைதியாகவே அதற்கு நிற்க, தொல்லை இல்லாம வாழ நினைக்கிறார் போலண்ணா, வாழட்டும், நான் இனிமே அவரை தொல்லை பண்ண மாட்டேன்னு சொல்லிருங்க என்று கானவி தன் வீட்டை நோக்கி போய்விட்டாள். தொல்லைகள் இல்லாது காதலுக்கு ஏது அழகு? அத்தியாயம் 42. அப்பா அம்மா எங்க? வீடெல்லாம் தேனம்மா தேடிக்கொண்டிருக்க, உனக்கு அந்த அம்மா வேண்டாம் பாப்பா என்ற தயாவை ஓடி வந்து சப்பென்று ஒரு அடி போட்டுவிட்டு, அம்மா வேணும் வாங்கி கொடு. சரி சரி வேற அம்மா வாங்குவோம். வேணாம் கானவி அம்மா தான் வேணும், இப்பவே வாங்கித்தா என்று வீட்டு வாசலிலேயே உட்கார்ந்து ஓவென்று அழ, தயா மகளை தூக்க போக முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு இன்னும் அவள் ஏங்கி அழ, நல்லா அடம் பிடிக்க உன் அம்மா கத்து தந்துட்டா, அவளை போலவே மாறிட்ட பாப்பா நீ. இப்படி அடம் பண்ணா அப்பா எப்படி வேலைக்கு போறது? குளிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், அம்மா வேணும்னு அழுதுகிட்டே இருக்க என்று அழும் குழந்தையை சமாதானம் செய்ய தெரியாமல் காக்கியோ விழி பிதுங்கி போய் நிற்க, நீ உன் அம்மா இல்லைன்னு அழுவுற, நான் அவ இல்லைன்னு அழல, அவ்வளவுதான் வித்தியாசம் பாப்பா. அப்ப நானும் அளவா என்று தகப்பன் அருகே ஓடி வந்த குழந்தையோ அவன் கண்ணை துடைத்து, அம்மா அம்மா வேண்டாம் என்று அவனை சமாதானம் செய்ய, நானும் இந்த குழந்தை பருவத்திலேயே இருந்திருக்கலாமோ, எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்திருக்கலாமோ என்று ஏக்க பெருமூச்சு விட்டான். வந்து 2 வாரங்கள் ஆகி போனது. தயாவுக்கு ஒரு பொட்டு கண் மூட மறுத்தது. அவளோடு வாழவும் விருப்பமில்லை, அவளை பிரிந்து வாழவும் முடியவில்லை. சரியான தண்டனை கடவுள் கொடுத்து விட்டார். நிம்மதியாய் இருந்த அவன் வாழ்க்கையில் நிம்மதியை, சந்தோஷத்தை, தூக்கத்தை எல்லாவற்றையும் இழந்துவிட்டு கிறுக்கு பிடிக்காத குறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஈவு இரக்கமில்லாமல் மனிதனை வேட்டையாடும் மிருகங்களில் ஒன்று மனித மிருகம்தான். தனக்கு தேவை என்றால் எவ்வளவு வன்மையாக வேண்டுமென்றாலும் இந்த மனித மிருகங்கள் வேட்டையாடி விடுகின்றன. காலம் கடந்து வந்த ஞானோதயத்தில் தன் மீது உள்ள குற்றத்தின் அளவை நினைத்து வலி எடுத்தது. உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்துத்தான் ஆக வேண்டும். தப்பு செய்தவனும் அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நல்ல முடிவுதான், ஆனால் அதை கைப்பற்ற முடியவில்லையே. குழந்தை தாயை தேடுகிறது, அவன் மனமோ அவளை தேடுகிறது. அவன் மனமோ அவளையே சுற்றி சுற்றி வர, இதற்கு என்னதான் முடிவு என்று படுக்கையில் புரண்டவனோ அப்படியே போனை எடுத்து அவள் வாட்ஸ்அப் போனான். டிபியில் கானவி தேனுவோடு அன்றைய நிகழ்வில் எடுத்த போட்டோ. அவளுக்கு பின்னே தயா போனில் பேசிக்கொண்டு நின்றான். மூவருமாக விழுவது போல கள்ளி போட்டோவை எடுத்து வைத்து அதை வைத்திருந்தாள் டிபி. அழகிய குடும்பம் அவன் கண்ணே விழுந்துவிடும் போல இருந்தது. தன் காந்த கண்மொழி அழகியை விரித்து வைத்து பார்த்தான். கொஞ்சம் அழகு ஜாஸ்திதான். அன்று ரசித்ததை விட இன்று அதிகமாக ரசிக்கிறான். ஆடை இல்லாத அவள் உடலை ருசித்த நாட்களை விட இப்படி கண்களால் அவளை ருசிக்கும் நேரம் இனிமைதான். அவள் ஆன்லைன் என்று காட்ட இவனுக்கோ கையெல்லாம் துருவென வந்தது. ஒரு ஹாய் போட்டு பாப்போமா? மானம் கெட்ட மனது ஆசையை தூண்டிவிட்டது. அவன் அதிகார தோரணைக்கு கொஞ்சல் எல்லாம் வராது. அடிபணிந்தும் போக தெரியாது. அவனுக்கு கண்ணே மணியே என்றெல்லாம் போட்டுக்கொள்ளவும் மாட்டான். என்ன என்று மிரட்டலாகவே தான் அவன் தொனி வரும். மறுபடியுமே அவளோடு சேர்ந்து வாழ்ந்து இவன் வாயோ கேணத்தனமாக எதையாவது பேசி அவள் விட்டு போறதுக்கு இப்பவே போமா தாயே, உன் பாட்டை பார்த்துக்க
மனம் திருந்தினாலும் கூட அவன் கூடவே சுத்தும் திமிரும் தெனாவிட்டு பேச்சும் போக மறுக்கிறதே. இன்றைக்கு அறியாது காதல் என வந்துவிட்டு நாளை உன்னால எனக்கு நல்ல புருஷனா இருக்க முடியலன்னு சொன்னா அப்ப 2 பேருக்குமே வருத்தமே. இனி அவளை வருத்த அவனுக்கு எண்ணம் இல்லை. அவளுக்கு ஏற்ற துணை நான் இல்லை என பட்ட பிறகு தெளிந்தான் இவன். தெளிந்து என்ன பயன்? முழு நேரமும் மூளை அவளையே தேடி ஓடியது. பிங் பிங் என்று அவன் போனில் மெசேஜ் வர ஆர்வமாகவே தயா எடுத்து பார்க்க கம்பெனி மெசேஜ். கடுப்பாகி படுக்கையில் போனை போட்டான். மறுபடியும் போன் ரிங்காக அவளாகத்தான் இருக்கும் என்று போனை உருண்டு வந்து எடுக்க அதிலோ மறுபடியும் ஆபீஸ் கால். என கடுப்பில் கத்தியவன், 2 வாரம் ஆகுது, ஏன் என்ன தேடல? அப்ப அவ்வளவுதானா என்று பல்லை கடித்தான். எப்ப போவான் இவன் இருந்திருப்பாளோ? அப்படியாத்தான் இருக்கும். என்னமோ பெருசா இப்ப இன்பனை பிடிக்கும் அப்படி இப்படின்னு மேலெல்லாம் ஏறி விழுந்து உசுப்பி விட்டா, போனதும் டாட்டா போட்டு அனுப்பிட்டா. ஒருவேளை நான் இங்க வந்தது தெரிஞ்சிருக்காதோ? கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை. அவ வேண்டும், ஆனால் அவளா வந்தா டபுள் ஓகே. ஆனா நடப்பது மாறாக இருக்க புஸ் புஸ் என்று மூச்சு விட்டு அங்கு உள்ள ஏட்டுக்கு போனை போட்டான். சார். அவ ஏதாவது கேட்டாளா? யார் சார்? அதான் என் பொண்டாட்டி. ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன் சார். அப்படியே சொல்லிட்டியா? ஆமா சார். ரொம்ப நல்லது. இப்போ அங்கே நிலவரம் எப்படி இருக்கு? மேடம் அவங்க பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க வராங்க, வேற ஒன்றும் வித்தியாசமாக தெரியலையே சார். தயாவோ பல்லை கடித்தான். ரொம்பவே எதிர்பார்த்த புள்ள ஏமாந்து போச்சு. அடுத்தவன் விஷயத்த ஆணு பாரு, வெய் போன என்று வல்லென விழுந்துவிட்டு போனை வைத்த தயாவுக்கோ கோபமாகத்தான் வந்து தொலைத்தது. ஒரு பேச்சுக்கு வேண்டான்னு சொன்னா அப்படியே இருப்பாளா இவ? தேடி வரணும், ஒரு ஃபோனை போடணும்னு தோணலையா அவளுக்கு? வரட்டும் வரட்டும், எவ்வளவு தூரம் போறான்னு நானும் பார்க்கலாம் என சிறிது நேரம் காஷ்மீர் குளிரில் அங்கும் மிங்குமாக நடந்த தயாவோ அதற்கு மேல் முடியாது என்று அவளுக்கு தெரியாத ஒரு நம்பர் ஒன்றை எடுத்து கானவி நம்பருக்கு போட வெயிட்டிங்கிலேயே விழுந்தது. இவனுக்கு இங்கோ இன்னும் ஃபயர் பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது. சிலர் பிறவி குணத்தை மாற்றுவது கடினம்தான். என்னதான் பொறுமை எருமை என்று சாந்தி பண்ண நினைத்தாலும் கூட தன்னை மீறி நரம்பு புடைத்து நார்வே வரை போகத்தான் செய்து விடுகிறது. அதுவும் பிடித்தவர்கள் என்றால் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போய் விடுவான். மணியை பார்த்தான். இரவு 2. இந்த நேரம் யார்கிட்ட பேசுறா இவ என்று நாடியை சொரிந்தவன் மறுபடியுமே விடாமல் போட அங்கே கானவி போனை எடுத்தாள். ஹலோ ஹலோ. அவள் தேன் குரல் வந்து அவன் காதை அடைந்தது. போனை போட்ட பிறகுதான் என்ன பேச என்று தெரியாது யோசித்தான். ஹலோ, யாருங்க? இவன் பேசாது அமைதியாகவே இருக்க, யார் நீங்க? அந்த பக்கமோ கானவிக்கு அழுகையும் சிரிப்பும் சேர்ந்தே வந்தது. அரியா நம்பராக இருந்தாலும் காஷ்மீர் என்று ட்ரூ காலர் வந்து காட்டி கொடுத்து விட்டதே. என்ன தேடி வர இவ்வளவு நாளா? உங்களை உண்டேலன்னு ஆக்குறேன் பாருங்க. இப்பதான் இந்த பொண்டாட்டி ஞாபகமே வருதா உங்களுக்கு? ஓடியா போற? என்னை விட்டு எங்கேயுமே போக முடியாதுன்னு உனக்கு காட்டுறேன் பாரு. தேடி போகும் அன்பை விட தேடி வரும் அன்புதான் நிலைக்கும். அவனுக்கு அவள் எவ்வளவு முக்கியம் என அறிந்து கொண்டு வந்தால்தான் இந்த வாழ்க்கை முழுமையுமே காதல் நிலைத்து நிற்கும். எனவேதான் அவன் பிரிவு வலித்தாலும் கூட அவள் அமைதியாகவே இருந்து கொண்டாள். அவனுக்கோ ஒருத்தியின் பிரிவு, அவளுக்கோ மகளையும் சேர்த்து பிரிந்த வலி. எத்தனை வலி இருக்கும்! மகள் பால் அருந்தா மடு வலித்து அழுகையோடு தினமும் கிடந்தாளே. இதோ போன எருமை முட்டை வந்துருச்சுல. உங்களுக்கு என்ன தொல்லை பண்ணாம இருக்க முடியாதே பாவா, ஏன்னா உங்க மேக்கப்படி. கானவியோ உள்ளுக்குள் சிரித்து கொண்டே, ஹலோ யாருன்னு கேட்டேன். சற்று அழுத்தமாகவே கேட்க, நீயா? இதுல இருந்து மிஸ்டு கால் வந்துச்சு, என்ன விஷயம்? ஓ நீங்களா? உங்களுக்கு நான் ஏன் சார் மிஸ்டு கால் கொடுக்க போறேன்? நீங்க தான் 20 நேரம் மிஸ்டு கால் போட்டிருக்கீங்க. அது ஏதோ புது நம்பரா இருந்துச்சு, கை தவறி வந்திருக்கோம். மீசையில் மண்ணே ஒட்டாதது போல வீராப்பாக குரல் வர, ஓ சரி வையே. என்ன ஆஃபீஸர், காஷ்மீர் எப்படி இருக்கு? இவளுக்கு எப்படி தெரியும் என்று தயா யோசிக்க, ஈஸ்வர் மாமா சொன்னாங்க. தெரிஞ்சும் வரல என்று சுரீரென கோபம் வர, சரி சார், நீங்க பிஸி போல, உங்க வேலையை பாருங்க, வைக்கவா? அப்படி அங்க என்ன வெட்டி முறிக்கிற வேலை? மணி 2 ஆகுது, போன்ல யார் கூட பேசிக்கிட்டு இருந்த? ஓ அதுவா சார், ஃபியான்சே கூட. வாட் என தோசை சட்டியில் அவனை தூக்கி வைத்தது போல கத்தினான். ஆமாம் சார், எத்தனை நாள் தான் நானும் தனியாகவே கிடக்கிறது. அதான் குடும்பம் குட்டின்னு செட்டில் ஆக ரெடி ஆகியாச்சு. பவியாத்தை தான் மாப்பிள்ளை பார்த்தது, எனக்கும் பிடிச்சு போச்சு. ஆளோ செம்ம ஹேண்ட்ஸம். அவனுக்கு உண்மை தெரியுமா? என்ன உண்மை? நான் உன்கிட்ட அப்படி இப்படின்னு. அப்படி இப்படின்னா எப்படி? அறியாதது போலவே அவளோ ஊமையாக சிரிக்க, அதாண்டி எசக்கு பிசக்கா இருந்ததெல்லாம்.
ஓ அதுவா, அதெல்லாம் மறந்து போச்சு. மறந்து போச்சா? பல்லை கடித்தான் இவன். அவனுக்கு தூங்காத இரவை கொடுக்கும் நினைவுகள் அல்லவா அவை. அதெல்லாம் பதநீர் வாசம் கேட்டு நாவு எத்தனை நாட்கள் வலித்து குப்புற கிடந்திருக்கிறான். ஏய், அதை சொன்னியான்னு கேட்டேன். ஓ அதுவா, அதை சொல்லாம வாழ முடியுமா? உண்மையெல்லாம் சொல்லிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. நைஸ் பர்சன் தெரியுமா? இப்ப நீ அவங்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தியா? குறைந்த உஷ்ணம் கோபம் என பல நாட்கள் கழித்து தலையில் வந்து ஏறிக்கொண்டது. அவள் கையில் கிடைத்தால் சாட்டையடி போட்டு விடுவான். நான் உனக்கு வேண்டாமாடி வேண்டாமாடி என்று கேட்டு கேட்டு மாடாக அவள் மீது ஏறி முட்டி தள்ளிவிட தோன்றியது அவனுக்கு. ஆமாம் சார், நைட்டு தான் அவர் ஃப்ரீயாக இருப்பார், அதான் பேசிக்கிட்டு இருக்கேன். இடையில வேற நீங்கள் வந்துட்டீங்க. இடையில வந்தனா இவள என கெட்ட கெட்ட வார்த்தையில் அவனே பேசிக்கொண்டான். கெட்ட வார்த்தையா வருதே என நாடியில் குத்தி கொண்ட தயாவோ, கல்யாணம் எப்ப? வர மே. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மகளோடு வந்துடணும் சார். அவள் வாயை மூடி ஒரே சிரிப்பு. இந்த ஆண் சிங்கத்தை உருட்டி புரட்டி விளையாடும் விளையாட்டு ரொம்பவே பிடித்து போனது. தயா அதற்கு மேல் முடியாதென போனையே வைத்து விட்டான். அம்மா சொன்னா இவளுக்கு எங்க போச்சு அறிவு? இன்பாதான் வேணும்னு ஒத்த காலில் நிற்க வேண்டாம். அவரா அவரு? அப்ப நான் யாராம்? இவ போய் கல்யாணத்தை பண்ணுவாளாம், நான் போய் மொய் பண்ண வைக்கணுமா? டென்ஷன் பண்றாளே. நினைச்சேன் என்னை தேடி வராம இருக்கும்போதே நாயி ஏதோ என்னை சுத்தல விட போகுதுன்னு நினைச்சேன் என்று குறுக்கும் நெடுக்குமாகவே நடந்தான். இன்னொருவன் அருகே அவளை நிற்க வைத்து பார்க்கும் மனநிலை இருந்திருந்தால்தான் அதிபதியோடு திருமணம் முடிந்திருக்குமே. அவளை விட்டு கொடுக்க முடியாத காரணத்தினால்தானே இத்தனை பிரளயம். மறுபடியும் உள்ளே கிடந்த பொறாமை கொழுந்து விட்டு எரிந்தது. அப்பா, டென்ஷனாகவே சுற்றும் தயாவை தேனுவோ புரியாமல் பார்க்க, என்ன பாப்பா, என்னாச்சு? உனக்கு வேற மம்மி வேண்டாம், இதுதான் உன் மம்மி சரியா? கானவியின் போட்டோவை காட்டினான். மம்மி மோசம் சொன்ன, வேண்டாம் சொன்ன, வேற மம்மி வாங்கி தர சொன்ன. அது அப்ப, இப்ப இதுதான் மம்மி. இனியெல்லாம் மாற்ற மாட்டேன் சரியா? அவன் நம்மளை விட்டு தப்பிக்கலாம்னு பார்க்கறா. கடைசி வரைக்கும் அவ தலைவிதி என்கிட்ட தான் இருக்கணும். இந்தா அம்மா கிட்ட பேசு என்று போனை போட்டு மகள் கையில் கொடுக்க, மணிக்கணக்காக மகளும் தாயும் பேச, சரி சரி போய் படு என போனை பிடுங்கியவன், ஹலோ பாப்பா, நான் உன் புருஷன். ஆ, என்னடி லகான், என்ன என்னை விட்டுட்டு சந்தோஷமா வாழலாம்னு பாத்தியா? உன்னை அப்படியெல்லாம் தனியா விட முடியாது. அங்க ஏட்டு வந்து டிக்கெட்டை தருவாரு, கிளம்பி வா. கடைசி வர நீ ஏன் கூட தான், தப்பிக்கலாம் முடியாது. ஆ, வர முடியாது. வரணும். வர முடியாது போடா. நான் கல்யாணம் பண்றது உறுதிதான். வேண்டான்னு போனல, இப்ப எதுக்கு உரசிக்கிட்டு வர? மரியாதை குறைஞ்சதுன்னு வெய்யு, செருப்பு பிஞ்சு போயிடும். கிளம்பி வர்றியா இல்லையாடி? அப்படி தாண்டா பண்ணுவேன். டா டா டான்னு போடுவேண்டா. வர முடியாதுடா என போனை இவள் வைத்துவிட, தயாவை பார்த்து மகளோ கிளிக்கு சிரித்தாள். தயாவோ தலையை கோதிக்கொண்டே, மக முன்னாடியே கேவலப்படுத்துறாளே, வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டு வச்சுக்கிறேன்டி உன்னை என்று மெசேஜை தட்டி விட, வச்சுக்க என்று உதட்டை கடிக்கும் எமோஜி வர வீறு கொண்டது இவனுக்கு. உடனே தன் பல்லை கடித்தான் அவள் மீது அசையும் ஆசையில். தூரங்கள் காதலுக்கு தடையில்லை. ஆசையையும் அவன் அணை போடாது நவீன காதலன் ஆகிவிட்டான். அவள் விரும்பாது இவன் காதலித்தால்தான் அதன் பெயர் வன்முறை. அவள் விரும்பி ஏற்றுக்கொண்டால் அதன் பெயர் வரன்முறை காதல்தான். அத்தியாயம் 43. சென்னை கடற்கரை சாலையில் அடையாளம் தெரியாத ஒரு நபர் உடல் உறுப்புகள் துண்டிக்கப்பட்டு இறந்த நிலையில் கிடந்தார் என்ற செய்தியும், கல்கத்தாவில் மருத்துவ மாணவியை கற்பழித்து கொன்ற நபர்கள் முக்கிய பாகங்கள் அறுக்கப்பட்டு இறந்த நிலையில் ஒவ்வொரு இடமாக கிடக்கின்றனர். ஊழல் செய்யும் அரசியல்வாதிகளின் தொடர் மரணங்களும், லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளின் கை கால் எடுக்கப்படுவதும் என்று எங்கு பார்த்தாலும் இரத்தத்தின் சுவடுகள் இருந்தாலும், சுதந்திரமாய் திரியும் பெண் பிள்ளைகளும், தப்பு செய்தால் தண்டிக்க ஒருவன் வருவான் என்கின்ற தைரியமும், இந்திய நாட்டை மறுபடியும் சுதந்திர காற்றை சுவாசிக்க வைக்கிறதும் யார் இதற்கெல்லாம் காரணம்? மர்மமாக முகம் தெரியாத அந்த நபர் யாரென்று செய்திகள்தான் அத்தனை இந்திய சேனல்களில் ஓடிக்கொண்டிருந்தது. 1 வருடமாக தொடரும் இந்த வேட்டைக்கு காரணம் யார்? யாரும் அறியாத மர்ம முடிச்சு இது. பவித்ராவோ படுக்கையில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்க, நடு இரவில் பின்வாசல் கதவு தட்டப்பட, சட்டென கண்ணை திறந்த பவியோ கையில் மாற்று உடை, டெட்டால், இன்னும் சில பொருட்களை எடுத்துக்கொண்டு பின்வாசலை நோக்கி போக, கதவை திறக்க பளீர் புன்னகையோடு அவள் கணவன் ஈஸ்வர் நின்றான். அவன் அணிந்திருந்த சட்டை அத்தனையுமே ரத்தமாயிருக்க, சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துருவேன்னு சொன்னீங்களா பாவா? மணி 1 ஆயிருச்சு என்று கொட்டாவி விட்டுக்கொண்டே அவன் சட்டையை மனைவி கலட்ட, என்ன செய்ய சொல்ற பேபி? சாவு வாடா. எனக்கு என் பொண்டாட்டியை லவ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொன்னா கேட்குறானா? ஓடிக்கிட்டே இருக்கான். பின்னாடியே துரத்தி கழுத்தறுத்து போட்டுட்டு வர்றதுக்குள்ள நேரமாகிடுச்சு.
ஏன் உனக்கு புருஷனை பார்க்காம தூக்கம் வரலையோ? இல்ல போனவன் என்ன ஆனானுன்னு பயந்துகிட்டே இருந்தியோ பேபி? பின்னால் உட்கார்ந்து அவன் இரத்தக்கரை படிந்த சட்டையை துவைத்து கொண்டிருந்த மனைவியை ரசித்து கொண்டே ஈஸ்வர் அருகே உள்ள கல்லில் அமர்ந்தான். இரத்தக்கரையை பார்த்ததும் மயங்கி விழுந்த பவித்ராவா இது? எனக்கென்ன பயம்? என் புருஷனை எவனாலையுமே சாய்க்க முடியுமா? முதல்ல தான் பயமா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வந்தா சட்டுப்புட்டுன்னு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போய் படுக்கலாமேன்னு இருக்கு பாவா. இன்னைக்கு எத்தனை பேரு பாவா என்று கதை கேட்கும் மனைவியை கையால் நெட்டி முறித்த ஈஸ்வரோ, ஏண்டி உன் புருஷன் ஒரு கொலகாரன், கொஞ்சமாவது பயம் இருக்கா? எதுக்கு பயப்படணும்? நீங்க என்ன நல்லவனையா குத்தி கொண்டுட்டு வரீங்க? கேடு கட்டவனையும் திருத்தவே செய்யாத ஜென்மங்களையும் தானே கொண்டு போட்டுட்டு வரீங்க. நீங்க செய்யலைனா யார் செய்வா பாவா? மீசையை முறுக்கி சிரித்தான். ஆனாலும் பாருங்க, நீங்க கொஞ்சம் சுயநலக்காரனா மாறிட்டீங்க பாவா. அப்படியா? எப்படி சொல்ற? மனைவி சோப்பு போட இவன் அருகே உட்கார்ந்து கதை கேட்டுக்கொண்டிருந்தான் ஈஸ்வர். கண்ணில் தோன்றிய அந்த வெறியும் இரத்த சிவப்பும் மனைவியின் பார்வை பட்டதுமே காதல் பார்வையாக மாறிவிடுகிறது. ஆமா, சுயநலந்தான். எங்க உங்க மகன்க 2 பேரும் இந்த வேலையில இறங்கிடுவானுங்களோன்னு ரிட்டையர் ஆக வேண்டிய வயசுலயும் இன்னும் கத்திய தூக்கிட்டு அலைறீங்களே நீங்க. ஆமாம், ஒரு ஈஸ்வர் இந்த நாட்டிற்கு போதும் என்று அன்றே முடித்து விட்டான். குடும்பம் குழந்தை என்று பிள்ளைகள் இருக்கட்டும், நான் மட்டும் எடுத்த செந்நீர் சபதத்தை நிறைவேற்றுகிறேன் என்று மனைவியிடம் கூற அவள் மறுபேதும் சொல்லாமல், நீங்க எதை செஞ்சாலும் உங்க பின்னாடி நான் இருப்பேன் பாவா. அதனால நல்லது வந்தாலும் சரி, கெட்டது வந்தாலும் சரி, இப்படியே உங்க கையை பிடிச்சுக்கிட்டே இந்த உயிர் போகணும், அவ்வளவுதான் என் காதல் என்றவள் காதல் பிரமிக்கத்தான் வைத்தது. அதிபதி தயா போல எத்தனையோ பேர்கள் அமைதியான வாழ்க்கைக்காக இந்த ஒரு ஈஸ்வர் போதும். அவனுக்கு கத்தியும் புதிதல்ல, இரத்தமும் புதிதல்ல. விரும்பி செய்கிறான், உயிர் உள்ளவரை செய்வான். இவன்தான் அந்த மர்ம நபர் என்பது அவன் மனைவியை தவிர வேறு ஒருவருக்குமே தெரியாது, தேவா உட்பட. பாவா, இங்க பாருங்க, ரத்தக்கரை போகவே மாட்டேங்குது. நல்ல வாஷிங் பவுடரா வாங்கிட்டு வாங்க என்ற மனைவியை பின்னால் வந்து கட்டி அணைத்த ஈஸ்வரோ, உனக்கு என்ன வேணும் பேபி? கேளு, எதுவா இருந்தாலும் செய்கிறேன். பாவா, இதெல்லாம் வேண்டாம். நாமளும் எல்லார போல நாட்டுக்குள்ள வாழலாம்னு சொன்னா கூட உனக்காக இந்த ஈஸ்வர் அதையும் செய்வாண்டி. உங்களோட இருக்கிறத விட எனக்கு என்ன பாவா பெருசா ஆசை இருந்துட போகுது? ஒரே ஒரு ஆசை தான் பாவா. என்ன? அதை உங்களால செய்ய முடியாதே. இந்த ஈஸ்வரால முடியாதது எதுவும் இல்லை பேபி. இது முடியாது பாவா. அப்படி என்ன ஆசை சொல்லு. உங்க உசுர் பிரியும் போது என் சுவாசம் நின்னுடணும் பாவா. உங்களுக்காக அலனா இருக்கவே கூடாது என்றவளை இழுத்து அணைத்து கொண்டான். தவமாய் வந்தவள் இவள். பாவா, ஃபீலா பண்றீங்க? பாவாவுக்கு அதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் ஆச்சே. ஃபீல் தான் பேபி பண்றேன். நாமளும் ஒரு கேர்ள் பேபியை பெற்றிருக்கலாம்னு. ஆளப்பாரு என முத்தாக சிரிக்கும் மனைவியின் சிவந்த கன்னத்தில் தன் தாடி கன்னத்தை வைத்த ஈஸ்வரோ, பேபி, அப்பவே நான் ரிட்டையர்ட் ஆக போறவேன்னு சொன்னியே. ஆமா, உண்மைதானே? என்ன உண்மை சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். மனைவியை ஒற்றை கையில் தூக்கி கொண்டு வந்து படுக்கையில் போட்டான். ஆமா, கிழவன்தான். டக்குன்னு இப்பெல்லாம் வேலை முடிய மாட்டேங்குதுல, ரொம்ப நேரம் போகுது. சினுங்கிய மனைவியின் காலடியில் போய் ஈஸ்வர் அமர பவி அவன் தொடையில் 2 காலையும் வைக்க, அவன் ராவணன்தான் என்றாலும் அவனை நேசிக்கும் மண்டோதரி அவள் அல்லவா? சீதையின் கற்பையும் காதலையும் கூறும் யாருமே இந்த மண்டோதரியின் காதலை சொல்லாது விட்டது என்னவோ. சீதையைப் போல அழகில் மட்டுமல்ல, குணத்திலும் பதிவிரதைதான் அவள். அவதார புருஷனோடு வாழ்வது எளிது, 10 தலை ராவணனோடு வாழ்வது கடினமே. அவனை மண்டோதரி இறுதி வரை நேசித்தாள் என்றால் ராவணனும் அந்த காதலை அவளுக்கு கொடுத்திருக்க வேண்டுமே. ஏனோ ராவணனின் காதல் மறைக்கப்பட்டு விட்டது. அவன் காதலை எழுதியிருந்தால் மண்டோதரியும் இன்புற்று இருப்பாள். அவனும் அரக்கனாக அல்ல, காதலனாகவே சித்தரிக்கப்பட்டிருப்பான். தன் தொடையில் வைக்கப்பட்ட அவள் 2 கால்களில் உள்ள விரல்களையும் ஈஸ்வர் விரல் மெல்ல நீவி சொடுக்கெடுத்து விட்டது. அவன் ஓடும் போதெல்லாம் பின்னால் ஓடும் இந்த பாதம் வலித்திருக்குமே. ஒவ்வொரு விரலாக முத்தம் வைத்தான். இது இன்றைய பழக்கம் இல்லை, பல வருட அவன் காதல் பழக்கம். தன் காதலை காட்ட நினைக்கும் போதெல்லாம் அவள் பாதம்தான் பிடிப்பான். எந்த பெண்ணும் இவள் போல ஆகிவிட முடியாது. என் மகன்களை தேசத்துக்காக வளர்க்க விடு. சரி பாவா. இப்ப ஊர் நிலைமை சரியில்லை, நிலவரம் கொஞ்சம் மோசமா இருக்கு. கொஞ்ச நாள் காட்டுக்குள்ள டென்ட் போட்டிருக்கலாமா பேபி? சரி பாவா. நம்ம அதிபதி மனித வெடிகுண்டா போறான் பேபி. கலங்கிய கண்ணோடு, உங்க மேல நம்பிக்கை இருக்கு பாவா என்றாள். தயா செஞ்ச தப்புக்கு அந்த புள்ள கையில தான் தண்டனை வாங்கணும் பேபி. சரி பாவா. ஒருவேளை பிழைச்சா அந்த பொண்ணு மனுச்சா வாழட்டும். சரி பாவா. வலி இல்லாது இல்லை, வலி இருந்திருக்கும். ஆனாலும் தாங்கிக் கொண்டாள்.
தாங்குகிறாள், தாங்குவாள். ராவண ஈஸ்வரன் பலம். அவன் கையில் வைத்திருக்கும் தோட்டாவும் பெற்று வளர்த்த மகன்களோ இல்லை. இதோ இவள் 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 மட்டுமே. அம்மா அம்மா என்று விடியலில் பவித்ரா கதவு உடைக்கப்பட ஈஸ்வர் வந்து கதவை திறந்தான். 2 வாண்டு குட்டிகளும் வாசலில் நின்றது. அம்மா தூங்குறா, இங்க வாங்க என்று ஈஸ்வர் இருவரையுமே தூக்கி கொண்டவன் தூரத்தில் நடந்து வந்த அதிபதியையும் கீரவாணியையும் பார்த்தவன், உன் அப்பன் 3வது ரிலீஸ் பண்ண என்கிட்ட உங்களை தள்ளி விடுறானா? முதுகில் தொங்கும் குட்டிகளை சுமந்து கொண்டு மனைவியின் அறையை நோக்கி போய்விட, மாமாவும் அத்தையும் பாவம், பேசுங்களேன். கீரவாணி அதிபதி கையை சுரண்டினாள். அதெல்லாம் எனக்கு வராதுடி என்று அதிபதியோ முகத்தை திருப்ப, என்கிட்ட மட்டும் அப்படியெல்லாம் பேச வருது, அம்மா கிட்ட பேச மட்டும் டியூஷன் போகணுமா? தூரமாக நின்று மகனை ஏக்கமாக பார்க்கும் பவியை பார்க்க பாவமாகவே இருந்தது அவளுக்கு. இன்று இரவு மீண்டுமே கன்னியாகுமரி குடும்பத்தோடு கிளம்பி விடுவான். ஏனோ அங்கே உள்ள அமைதி வேறு எங்குமே இல்லை. அப்படியே அங்கேயே செட்டிலாக யோசித்து விட்டான். அப்ப பேச மாட்டீங்க? மாட்டேன். சரி, நானும் அத்தை கூடவே இருக்கேன், நீங்க மட்டும் போயிட்டு வாங்க என்ற மனைவியை அவன் முறைக்க, ஒரு வார்த்தை பேசினா குறைஞ்சு போவீங்களா மாமா? பேசுங்க மாமா என்று அவனை இழுத்து கொண்டு வந்து பவியின் அருகே விட, அதி என்ற பவியின் குரலுக்கு அம்மா என்றான். அவ்வளவுதான், எல்லாமே உடைந்து விட்டது. ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையில் அத்தனையுமே மாறிப்போனது. அந்த ஒற்றை வார்த்தை பேசத்தான் இங்கே பலருக்கும் தயக்கம். பாவா பாவா, என் மகன் பேசிட்டான் பாவா. கிழவி, என் புள்ள என்னை அம்மானு சொல்லிட்டான். பாத்தியா தேவா, தேவா என் புள்ள என்னை அம்மானு சொன்னான். நீ கேட்டியா? நீ கேட்டேல? முதல் முறையாக அவன் அம்மா என்று சொன்னதில் மகிழ்ந்ததை விட இன்று அதிகமாய் மகிழ்ந்தாள் அவள். பாசத்தை கொடுப்பது எளிது. ஆனால் அத்தனை பாசத்தையும் வைத்துக்கொண்டு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பது எத்தனை கடினம் என்று அதிபதிக்கு குடும்பஸ்தனான பிறகுதான், தன் மகள்களை கையில் தூக்கிய பிறகுதான் புரிந்தது. தன் கையால் பவி அவனுக்கு சமைத்து கொடுக்க, தகப்பனும் மகனும் அருகருகே அமர்ந்து சாப்பிட, அந்த பையலும் கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல பாவா. என்ன ஆனா? தயாவின் நினைவில் பவி முகத்தை சுருக்க, எங்க லவ் பண்றதுக்கு பயந்துட்டு உன் மகன் ஊரை விட்டே ஓடிட்டான். இவன் மட்டும் எது பண்ணாலும் கொஞ்சம் ஓவரா தான் பண்றான் பாவா. இப்ப என்ன பண்ண போறீங்க பாவா? நான் என்ன பண்ண முடியும்? அவன் என்ன சின்ன பாப்பாவா தூக்கிட்டு வந்து குடும்பத்தை நடத்த சொல்றதுக்கு? உன் சின்ன மருமக அதை பார்த்துப்பா. நீ அந்த ரசத்தை ஊத்து. அது கறி குழம்பு பாவா. ஓ, போஸ்டர் வச்சு ஒட்டு பேபி, எல்லாம் ஒரே போலவே இருக்கு என்ற கணவனை முறைக்க, அதிபதியோ இருவர் ஊடலையும் பார்த்து கொண்டே சாப்பிட்டு முடிக்க, மாலை மனைவி பிள்ளைகளோடு கிளம்பியவன், நீயும் கூட வாயம்மா என்று பவியை அழைக்க, குட்டிக இல்லாம இருந்துக்க மாட்டேன்தான், ஆனா உன் அப்பா இல்லாம சுவாசிக்கவே மாட்டேனேடா. அப்பா வரும்போது நான் வரேன். அதோட இந்த கிளவியை விட்டுட்டெல்லாம் எங்கேயும் வர முடியாது பாரு. நான் எங்க வர சொல்லு இந்த கிளவியை விட்டுட்டு என்ற தாயின் அருமை இன்று அவனுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். ஊர் தூங்க இந்த ஈஸ்வர் எல்லை சாமியாக நின்றே தீர வேண்டும். அத்தியாயம் 44. வாய் மேலே ஒருவனை மிதித்து கொண்டு நின்ற தயாவின் போன் அதிர அதை பார்த்தவன் அதில் அம்மு என்று வரவுமே மணியை பார்த்தான். மணி 2. போனை காதில் இடுக்கிக் கொண்டே மிதித்தவன், டியூட்டி டைம்ல போன் போடக்கூடாதுன்னு தெரியாதாடி? இப்ப என்னத்துக்கு போனை போட்டிருக்க? யோ ஆஃபீஸரே, மணி ராத்திரி 10யா? நீ இப்பவும் வேலை பார்த்தா நான் என்னையா செய்யறது? எதுக்கு போனை போட்டிருக்க? கையில் உள்ள இரத்தக்கரையை கழுவி விட்டு தன் அறையை திறக்க, ஜில்லென்ற ஏசி காற்றில் ஆபீஸ் அறையில் உள்ள சோஃபாவில் மகள் தூங்கிக் கொண்டிருந்தாள். இந்த அவஸ்தை சில நாள்தான். ஏனென்றால் எப்படியும் கானவி இங்கே வந்து விடுவாள் தெரியும் இந்த கள்ளனுக்கு. இங்கு இருந்தாலும் கானவி அங்கு என்ன செய்கிறாள் என இவனுக்கு அத்துப்படி. எந்த பஸ்ல மேடம் போனாங்க, எப்ப ரிட்டன் ஆனாங்க என்று அப்டேட் வாங்கிக் கொண்டே இருப்பான். ஒத்தையா கிடக்காலே என்று இப்போதெல்லாம் பதப்பதைக்கும். என் பிள்ளையும் புருஷனும் காஷ்மீர்ல ஒத்தையா கிடக்குறாங்க, வேலை வேண்டாம் சார் என்று எழுதி கொடுத்ததாக நேற்றுதான் ஃபோன் வழியாக தகவல் வந்தது. மேடம், ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் வெளியூர் போயிருக்காரு, வந்ததும் ரிலீவிங் லெட்டர் கொடுங்க, அது வரைக்கும் இங்கே வேலை செய்யுங்களேன் என்ற ஒரே காரணத்தினால்தான் அவள் இப்போது நாகர்கோவிலில் இருந்து கொண்டிருப்பதே. இல்லை, எப்போதோ புருஷ நேர்மையை மேய்க்க காஷ்மீர் பறந்திருப்பாள் அவள். அதை போல இவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என எல்லாமே மகள் மூலமாக அவள் துப்பு துளக்கி விடுகிறாள். இரவு மகளுக்கு போனை போட்டு விடிய விடிய பேசுகிறேன் என்ற சாக்கில் அவனோடு சண்டை வளர்ப்பதுதான் இப்போது இருக்கும் அதிகபட்ச விளையாட்டே. தயா வேலை முடித்து களைப்பில் வந்து படுப்பவனுக்கு அவளோடும் மல்லு கட்டினால்தான் திருப்தியாக இருப்பது போல் இருக்கிறது. இன்னும் கண்டபடி பேச இருவருக்கும் ஏதோ ஒரு தயக்கம். ஆனால் எக்கச்சக்கமாக பேச உள்ளுக்குள் இருவருக்குமே குறுகுறுப்பு. அவன் புள்ளி வைத்தால் போதும், இவள் கோலமே வரைந்து விடுவாள்.
இவளும் சொன்னால் போதும், அவன் குழந்தையே போன் வழியே கொடுத்து விடுவான். அவ்வளவு ஏக்கம் இருந்தாலும் யார் புள்ளி வைப்பது? ஏக்கத்திலும் தாபத்திலும் விரகத்திலும் இருவருடைய இரவுகளுமே வெறுமனே போனது. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் என்ன உன் வீட்டு வாட்ச்மேனா? இஷ்டத்துக்கு போனை போடுற? நான் என்ன உங்க வீட்டு லேடி வாட்ச்மேனா? கிளாஸ்ல இருக்கும் போதெல்லாம் ஃபோன் போடுறீங்க. இப்போ என்ன, உன் பொண்ணு தூங்குறா. சாப்பிட்டாளா? நீங்க? சாப்பிட்டேன். சாய்வாக இருக்கையில் அமர்ந்தான். அவனுக்கு இரவு பணி வேறு. மகளையும் தூக்கி கொண்டு ஆபீஸ் வந்தாயிற்று. இனி அப்பப்போது வேலை, இவளோடு இரவு கேளிக்கை என பணி சிறப்பாகவே போகும். என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்டேன், அவ்வளவுதான். 4 இட்லி கார சட்னி, அதானே? பின்ன வகை வகையா செஞ்சு தர்றதுக்கு பொண்டாட்டியா இருக்கு. மேஜை மீது காலை தூக்கி வைத்தான். இன்னைக்கு லகான் கோழியை அடிச்சு தின்னிட வேண்டியதுதான் என்று ஆசை உச்சியில் எரிமலை போல வெடித்தது. அவளா வந்தா அம்புட்டையும் உருவி விடுவான், அவ்வளவே. ஏன் பொண்டாட்டி கட்டிக்க வேண்டியதுதானே? கட்டிக்கிட்டாலும் உன்னை போல ஒருத்தி வந்தா என் நிலைமை என்ன சொல்லு? ஏன், நான் என்ன பண்ணனா? ஷர்ட்டின் நைட்டி அணிந்து படுக்கையில் குப்புற விழுந்தாள். வீட்டு வாசலில் ஏதாவது ஒரு காவலர் பாதுகாப்புக்கு நின்றார். இங்கே அவன் வேலை பார்த்த சொற்ப நாளில் ஏகப்பட்ட உரண்டை இழுத்து வைத்திருந்தான். எனவே இவளுக்கு ஏதாவது ஆகிவிடக்கூடாது என நேர்த்தியாகவே செய்து வைத்திருந்தான். என்னத்தை தான் பண்ணல? நீங்க பண்ணின எல்லாத்துக்கும் பதில் தான் பண்ணியிருப்பேன். நான் சமத்து, என்னை வச்சு குடும்பத்தை நடத்த தெரியல, இப்படி பேச்ச பாரு என்று இவள் முனக. பழசெல்லாத்தையும் பேசி எரிச்சலை கிளப்பாத நாயே, வேற ஏதாவது பேசு. ஏன், பேசுனா குத்துதாக்கும். அப்ப பேச வேண்டா, வாயை கிழிச்சிருவேண்டி. டா பொட்டன்னு வெய்யே. அப்படியே மீசையை திருகியவனுக்கு அவள் தன் அருகே வேண்டும் என ஆசை நாளுக்கு நாள் கட்டுக்கடங்காமல் போகிறது. போடு வேண்டா, டா டா டா. அடியை, தைரியமான ஆளா இருந்தா வீடியோ கால் வந்துட்டு டா போடுடி. ஊமையாகவே அவளை சீண்டிவிட்ட மகிழ்வில் சிரித்தான். ஏன் போட மாட்டேன்? நான் போடுவேன், இப்பவே போடுறேன். என்ன பண்ணிடுறீங்கன்னு நான் பார்க்குறேன் என்று கானவியும் வீடியோ கால் போட அடுத்த செகண்டே அட்டன் பண்ணிவிட்டான். நைட்டியில் கிடந்த அவளை பார்க்க மூச்சடைத்தது இவனுக்கு. நைட்டியெல்லாம் எப்படி போட பழகுன நீ? இப்போ கொஞ்ச நாளாக தான். கருப்பு நிற டிஷர்ட் அணிந்திருந்த அவனை கண் வெட்டாது பார்த்தாள். அவள் உள்ளுக்குள் தித்திப்பு தாங்க முடியவில்லை. அவனும் தான் அவளையே பார்த்தான். பெருமூச்சு விட்டாள் இவள். இதழை கடித்தாள். சரசமாக பார்த்தாள். கண் கிறங்கி போனாள். அவன் ஆண்மை கண்டு சிக்கியது எங்கோ சொக்கியது கண்கள். என்னடி ஆச்சு? அது தெரியல, இங்க பாருங்க, நைட்டி நல்லா இருக்கா என அவனுக்கு காட்ட போக, ஒரு நிமிஷம் என்றவன், ஏட்டு என் ரூம் சிசிடிவியை ஆஃப் பண்ணிரு. அவன் குரல் வர, அடக்கல்லா என்ற ஆசையில் உதட்டை கடித்து கொண்டாள். இன்னும் தாராளமாகவே அவனுக்கு தன் இளமையை காட்டி படுக்கையில் எழும்பி அமர்ந்தாள். சொல்லு, என்ன கேட்ட? அது என்னோட நைட்டி நல்லா இருக்கான்னு கேட்டேன். ஏதோ கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்ன, அவங்கிட்ட போய் கேளுடி. நீ தானையா முதல்ல எல்லாத்தையும் பார்த்தது, அப்போ உங்ககிட்ட தானையா முதல்ல கேட்க முடியும். எப்படி இருக்கு? கீச்சு குரலில் உடல் தொடங்கியது. ஒன்னும் தெரியலையே என்று அவனும் வேண்டுமென்றே சல்லாப குரலில் கூறினான். இப்போ தெரியுதா என்று வேண்டுமென்றே அவனுக்கு தன்னை மலர்த்தி காட்ட, ஒன்னும் தெரியலடி. இப்போ என்று இன்னுமாக அருகே வர, தெரியலையே என்று வேண்டுமென்றே அவன் போங்கு காட்ட, போங்க என்றவளுடைய இதழோ தானாகவே கடிக்கப்பட்டது. அவனின் சூறையாடும் அழகை வெறித்து பார்ப்பதில். என்னடி ஒரு மாதிரியா பார்த்து வைக்கிற? தெரியல, புதுசா என்னவோ போல இருந்துச்சு, அதான். ஏன், என்ன பண்ணுது? மகள் தூங்குவதை ஒரு கண்ணால் பார்த்துவிட்டு சத்தமே இல்லாமல் கேட்டான். உங்களுக்கு எதுவுமே பண்ணலையா? பண்றத சொன்னா போனை வச்சிருவியலக்கான். வைக்க மாட்டேன், எல்லாம் பார்த்தது தானே. அப்ப சொல்லவா? சொல்லிரவா? என்று இவள் அனுமதியும் கொடுத்து விட்டாள். நீண்ட பின்னல் எடுத்து முன்னால் போட அப்படியே அழகாக காட்டியது அவளை. அடுத்து விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட விடிவெள்ளி வெளிச்சத்தில் மனைவியும் தாராளமாகவே அவனுக்கு எல்லாம் காட்ட, அவனும் தன் அழகை காட்ட நட்சத்திர வெளிச்சத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் ரசித்தனர். கானவியோ இன்பா இன்பா என அவனை தேட, அவனோ அம்மூ அம்மூ என நடுங்கும் குரலுக்கு ஏற்ப அவளுக்கு முத்தத்தை கொடுத்தான் திரையிலேயே. அவளோ துடித்தடங்கினாள். இன்பா, பார்க்கணும் போலவே இருக்குடி. எனக்கும். ஏன்? இதெல்லாம் போதல. ஏது? இதெல்லாம். சினிங்கி திரையை காட்டினாள். வேற எப்படியெல்லாம் வேணும் என அவன் கேட்டே விட
அவள் குப்புற படுக்கையில் விழுந்து பின்னலை தூக்கி பின்னால் போட்டு அவனை பார்க்க புரிந்தவனுக்கு பிஸ்தா உண்ண ஆசை வந்தது. எப்ப கிளம்புறடி? விடிய காலையில. அப்ப அது வரைக்கும் பேசு. வேர்க்க வேர்க்க பேசினார்கள். அவள் சினுங்க இவன் பல்லை கடித்தான். சுகம் தாங்க முடியாது இருவருமே உருண்டனர். இந்த காதல் அல்லவா காதல்? காதலின் அர்த்தம் இப்போதுதான் அறிந்தான். அடித்து வலிக்க வாங்கும் இன்பம் வாழ்நாள் முழுக்க நீடிக்காது. அவளாகவே வாரி வழங்கும் இன்பம் வாழ்நாள் முழுக்க சலிக்காது என புரிந்து கொண்டானே. ஐயோ, எப்போதடா அவள் வருவாள் என இவனும், ஏன் இந்த ட்ரெயின் வேகமாவே போமாட்டேங்குது என இவளும் திண்டாட, அப்ப எனக்கு தம்பி பாப்பா வரப்போகுதா என்ற துள்ளாட்டம் போட்டது தேனு பாப்பா. ட்ரெயின் வந்து காஷ்மீரில் நிற்க தயா மகளை கையில் வைத்துக்கொண்டு அவளை எதிர்பார்த்து காத்திருக்க, வெண்ணிற பாதம் வைத்து பச்சை நிற புடவையில் அவன் இனியால் பெட்டியோடு இறங்க, அங்கே வெள்ளை நிற காலர் டிஷர்ட், கீழே காக்கி பேண்ட் அணிந்து நின்ற அவனை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே மகளை வாங்க கை நீட்டினாள். அம்மா என்று தாவி குதித்து மகள் அவள் இடைக்கு போக, மகளை கொடுக்கும் சாக்கில் அவன் நீண்ட விரலோ அவள் துடி இடையை தடவியது. அவளோ முணங்கினாள். என்ன? ஒன்றும் இல்லையே. இரவு நேரம் வெள்ளை பனி ரோஜா போல பனிமூடிய இரவு, சுற்றிலும் வெள்ளை மலைகள், குளிர் கிடுகிடுவன ஆடியது. மகளோ குரங்குக்குள்ளா ஏகப்பட்ட ஆடை அணிந்து அதற்குள் பதுங்கி இருக்க, இவளோ சேலையில் நடுங்க. உங்களுக்கெல்லாம் குளிர்லையா? பழகிருச்சு. அவளை இடித்தபடியே தயா நடக்க, அவனை ஒட்டிக்கொண்டே கானவி நடந்தாள். பெட்டியை தூக்கி பின்னால் வைத்தவன் முன்னால் வந்து ஏறு என்பது போல கண்ணை காட்ட, கானவி வந்து முன்னால் ஏறி அமர, காரில் ஹீட்டரை போட்டுவிட்டவன் கார் அந்த பனி சிந்தி கிடக்கும் காஷ்மீர் ரோட்டில் பவனி வர, பார்வை மட்டும்தான் தீண்டிக் கொண்டது. மகளுக்கு இருவருமே பதில் சொன்னாலும் கூட தனி பேச்சு இல்லை. பேசுவதற்கு இனி என்ன உண்டு? அவள் வேண்டுமென அவனும், அவன் வேண்டுமென அவளும் முடிவெடுத்த பின்பு பழைய கதையெல்லாம் பேசி எதற்கு? உடனே கார் பிரேக் போட்டு நிற்க, என்னாச்சு? அங்கங்கே ரோட் க்ளோஸ் ஆகி கிடந்தது. சார், ஹெவி ஸ்னோ சார், ரோடெல்லாம் பிளாக்கு. ஓ, வீட்டுக்கு போற ஒரு வழியும் போச்சா? ஐயோ, அவளுக்கு உதடு தாண்டி வந்துவிட்டது. அவனுக்கும் தான். ஒரு இரவை வீணாக்க வேண்டுமா? எப்போ எப்போ என்று காத்து கிடந்தானே. சுற்றி வேறு போக வேண்டுமா? கழுத்தை தடவி கொண்டான். வேற எதுவும் வழியெல்லாம் இல்லையா என்றவளை திரும்பி பார்த்தான். எதுக்கு கேட்குற? வீட்டுக்கு போகதான். அவள் வெட்கத்தில் சிவந்து திரும்பி கொள்ள, அதுக்கா? வேற வழியெல்லாம் இல்லை. நைட்டு முழுக்க கார் தான். ஏதாவது சேஃப்டியாக இருக்கிற இடமா போய் கொண்டு விடுறேன். அவன் கேர் போட போடவே தயா அவளை திரும்பி பார்க்க, அவன் கையோடு அவள் கையையும் வைக்க அழுத்தினான். அவளோ மகள் பார்க்காமல் உதட்டை கடித்து கொண்டாள். அவன் வண்டியை காட்டை நோக்கி செலுத்த, ஐஸ் கட்டி மலைகள், மலையிலிருந்து விழும் அருவி கூட ஐஸாக உறைந்து போய் நிற்க, அதன் கரையில் வண்டியை நிறுத்தினான். வாவ், எப்படி இருக்குல்ல? காருக்குள் இருந்தபடியே அருவி வேலை நிறுத்தம் செய்திருப்பதை ரசிக்க, அவனோ குளிரில் சிவந்து போய் நிற்கும் அவள் இடையை பார்த்து வைக்க, பேசிக்கொண்டே திரும்பிய கானவியோ அவன் பார்வை போன இடத்தை பார்த்து வெட்கம் கொண்டாலும் கூட மறைக்கவே இல்லை. பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிடலாமா என்றான் அவள் காதில் போய் கிசுகிசுப்பாகவே. ஒன்றும் பிரச்சனை இல்லையா? உனக்கு இல்லைனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது என் கண்ட்ரோல் ஏரியா தான். எனக்கும் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. மகளை சீராட்டி தூங்க வைத்தனர். தயாவோ மகளுக்கு ஹீட்டரை போட்டு வண்டியில் பின்னிருக்கையில் படுக்கை அமைக்க, ஐஸ் மலையை கிடுகிடுவன ஆடிக்கொண்டு பார்த்து கொண்டு நின்ற கானவியை ஓரக்கண்ணால் பார்த்த தயாவோ கட்டைகளை போட்டு தீயை கொளுத்தி கனமான படுக்கை விரிப்பை தூக்கி கீழே போட, அவள் கால்களெல்லாம் தெத்தியது. மெல்ல அவன் அடிமேல் அடி வைத்து அவளை நோக்கி வர வர உடல் எல்லாம் ஜில்லிட்டு போனது. பிடிச்சிருக்கா? அவள் இடையை அவன் கரம் தொட கதகதப்பான உணர்வு. சுற்றி நெருப்பு. அவன் அருகாமையெல்லாம் குளிரை நீக்கி உடல் நெருப்பை தந்தது. இடையை பிடித்த அவன் விரல் நடுங்க. என்னாச்சு என்று அவனை அண்ணாந்து பார்த்தாள். தொட தயங்குகிறான் என்று புரிந்தது. என்ன வேணும்? நத்திங் என்றவனோ கருத்து போய் நிற்க, அவன் 2 கையையும் இழுத்து தன் சேலை மறைவில் கொடுத்து விட்டாள். வேறென்ன வேண்டும்? ஆரம்பம் இனிதாகி போனது. அம்மூ என்றவன் சட்டென அவளை திருப்பி உதட்டோடு உதட்டை பொருத்தி கொள்ள, அவள்தான் பசி கொண்டவள் போல உறிஞ்சி நின்றாள். பெண்ணின் சுதந்திரத்தை பிடுங்கிக் கொண்டு அவளை காதலிப்பது காதல் அல்ல. அவளை சுதந்திரமாய் இருக்க விட்டு நேசிப்பதே உண்மையான நேசம். அத்தியாயம் 45. மாமா, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? 2 குழந்தைங்க பெற்ற பிறகு நான் எந்த கோட்டையை பிடிக்க போறேன்னு இப்படி என்னை தொல்லை பண்றீங்க? என்னாலலாம் முடியல மாமா. நான் தான் என்னால் முடியலன்னு சொல்றேன்ல. சொன்னா கேளுங்களேன் மாமா.
கன்னியாகுமரியில் அந்த விசாலமான வீட்டிலிருந்து கீரவாணியின் அழுகை குரல் வந்து கொண்டிருந்தது. மாமா, உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேனா? அவள் தலையில் வந்து ஒரு கூடை விழ கீரவாணி தலையை தடவிக்கொண்டே காரை கழுவிக்கொண்டு நின்ற அதிபதியை உதட்டை பிதுக்கி பார்த்தாள். கீரவாணி கையிலோ வாய்ப்பாட்டு புத்தகம் சுற்றி ஏகப்பட்ட புத்தகம் கிடந்தது. அவன் மகள்கள் ஒரு பக்கத்தில் சமத்தாக உட்கார்ந்து ஆவன்னா எழுதி கொண்டிருக்க இவள் மட்டும்தான் குழந்தை போல அழுது கொண்டிருந்தாள். 9வது வாய்ப்பாட்டை 9 மணி நேரமா படிக்கிற நீ, உன் பிள்ளைங்க கூட இவ்வளவு நேரம் எடுத்துக்காதுடி. மாடு 4 வாங்கி தரேன், மேயி. கழுத்தை மறைக்கும் தங்கத்தாலி மின்ன பூவும் பொட்டுமாக செழித்த உடலோடு இருக்கும் மனைவியை அதிபதியோ திரும்பி பார்த்தான். எல்லோருக்கும் மூளை வளரும், அவன் மனைவிக்கு உடல் மட்டும்தான் வளர்கிறது. பின்ன பொழுதுபோக்கே அவன் வாங்கி கொண்டு போடும் தீனியை தின்று கொண்டே திரிவதுதானே. வாயை கட்டு என்று அலமேலு சொல்ல, அவ திங்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று உள்ளே வரும்பொழுதே கை நிறைய வாங்கி கொண்டுதான் வருவான். அத்தனையும் அவளுக்கு பிடித்த உணவாக இருக்கும். இந்த வீட்டில் மூளை முடுக்கு என்று அத்தனையிலும் அவளுக்கு பிடித்த மாதிரிதான் பிரதிபலிப்பு. எனக்கு என்ன பிடிக்கும் என்று அவள் சொன்னதுமில்லை, அவன் கேட்டதுமில்லை. ஆனாலும் அவள் விருப்பம் அத்தனையும் உயிர் பெறும். ஆனால் ஒன்று மட்டும் பிடிக்காது, அது படிப்பு. மாமா போதும், அவரை நான் லவ் பண்ணிட்டே வாழ்ந்து முடிச்சிருவேன் என்றவளின் கையில் வீட்டிலிருந்தே காலேஜ் படிப்பை தொடரும் அனுமதி சீட்டை அதிபதி வழங்க, ஐயையோ நோ மாமா. படிக்கிற படி. மாமா மாமா, நாம இன்னொரு குழந்தைய பெற்றுக்கலாமே. படிக்க கள்ளக்கறி பிடிச்சு பிள்ளை பெக்க ரெடியாகிறியா? படிச்சு முடி, அப்புறம் அந்த ஆணியை புடுங்கலாம் என்று விட்டவனோ இரவெல்லாம் அவள் மீது உழைக்கத்தான் செய்கிறான். ஆனால் அவள் விரும்பும் குழந்தை அதை எப்படி வராமல் தடுக்கிறான் என்றுதான் தெரியவில்லை. என்னடி, மாடு மேய்க்கிறியா? மாட்டை கூட வாங்கி தாங்க மாமா, நான் மேய்ச்சிக்கிறேன். ஆனால் இந்த கணக்கு பாடத்தை மட்டும் படிக்க சொல்லாதீங்க, அதான் முடியலேன்னு சொல்கிறேன்ல. மறுபடியும் படி படின்னு சொன்னால் எப்படி மாமா? படிச்சு நான் இப்போ என்ன கலெக்டராவா ஆக போகிறேன்? கல்யாணம் முடிஞ்சு புள்ள பெத்தா இந்த சுமையெல்லாம் இருக்காதுன்னு நினச்சா இவர் என்னன்னா எல்லாத்தையும் ரிவர்ஸில் பண்ண வைக்கிறாரே. இப்போ நான் படித்து பட்டம் வாங்கி என்னத்துக்குங்கிறேன் என்று புலம்பும் மனைவியை தலையை திருப்பி அதிபதி பார்க்க, படிக்கிறேன் மாமா, படிக்கிறேன். எதுக்கு இப்படி முறைக்கிறீங்க? இந்த கண்ணில் காதலை மட்டும்தான் நான் பார்க்கணும், கோபத்தெல்லாம் நான் பார்க்கக்கூடாது. நீங்கள் திரும்பி வேலையை பாருங்க. நான் வேணும்னா ஒப்பிக்கிறதுக்கு பதிலாக 9வது வாய்ப்பாடை எழுதவா? அதற்கு அங்கிருந்து எதுவுமே வராமல் இருக்க, இப்போ நீங்கள் ஆமான்னு சொல்கிறீங்களா இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்களா? அவன் பழுப்பு விழிகள் அவளை எரிச்சலாகவே பார்க்க, எழுதவே செய்கிறேன், நான் எழுதுறேன் என்று வாய்ப்பாட்டு புத்தகத்தை சற்று தொலைவில் தள்ளி போட்டுவிட்டு நோட்டு புத்தகத்தை திறந்து எழுத ஆரம்பிக்க அதிபதி ஃபோன் ஒலிக்கவுமே அதை காதில் எடுத்து இடுக்கியவன், நாளைக்கு 7 லோடு மீன் போய் தான் தீரணும். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எல்லா சரக்கையும் ஏற்றுங்க. எனக்கு சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். தொழிலில் சொன்னால் சொன்னபடி இருக்கணும். ஸ்ரீ சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் பண்ணும் தொழில் செய்கிறான். அமைதியான அழகான வாழ்க்கை. இந்த கடற்கரையும் கடற்கரை வாழ் மக்களும் உறவுகளாகவே மாறிவிட்டனர். அவனுக்கு அதிகமாக பேசத் தெரியாது என்றாலும் அளவாகவே பேசுவான். ஆனால் விவரமாக வியாபாரம் செய்வான். அதனால்தான் குறுகிய காலத்தில் ஜாம் என்று வீடு வாசல் காரென வாழ்கிறான். போனில் பேசிக்கொண்டே அதிபதி திரும்பி பார்க்க கீரவாணி மடியில் நோட் இருந்தது. வாய்ப்பாட்டு புத்தகத்தை தன் தொடைக்கு அடியில் புகுத்தி வைத்து மெல்ல மெல்ல வாய்ப்பாட்டை பார்த்து பார்த்து எழுதி கொண்டிருந்த அவள் மீது கார் துடைக்கும் துணியை தூக்கி போட்டவன், எருமை என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அது இப்பதான் மாமா 9வது வாய்ப்பாட்டில் கடைசி மட்டும் கொஞ்சமா குழம்பிருச்சு, அதான் லைட்டாக பார்த்தனா என்று இவள் பல்லை இழிக்க, இங்கே பாரு, இந்த விஷயத்தில் மட்டும் என்கிட்ட விளையாட்டு காட்டாத. இந்த வருஷம் நீ டிகிரி பாஸ் ஆனா ஒத்த டிகிரியோட விட்டுருவேன். பாஸ் ஆகாமல் நொண்டி அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வையே, அவ்வளவுதான். PhD வரைக்கும் படிக்க வச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன் சொல்லிட்டேன். இதுக்கே இத்தனை வருஷம், அப்போ அதை யோசிச்சு பாரு நீ. ஐயையோ சொல்லாதீங்க மாமா, சொல்லாதீங்க. சொல்லும்போதே அப்படியே தலையெல்லாம் சுத்துது. இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தீங்க, யாரு கூட கூட்டு சேர்ந்தீங்க நீங்கள்? இப்படி படின்னு என் உயிரை எடுக்கிறீங்க. பாருங்க, உங்கள் பிள்ளைங்க ரெண்டும் என்னை பார்த்து சிரிக்குது. இரட்டையர்களும் தாய் புலம்பலை பார்த்து கிளிக்கு சிரிக்க, அவளை பார்த்து கெட்டு போகாதீங்க, 2 பேரும் தள்ளி தள்ளி உட்காந்து படிங்க. நீ மறுபடியும் முதல்ல இருந்து எழுதுடி என்று அதிபதியோ வாய்ப்பாட்டு புத்தகத்தை பிடுங்கிக் கொண்டே உள்ளே போய்விட, முட்டங்காலில் தவழ்ந்து அவன் இருக்கும் அறை நோக்கி போனவள் சட்டை மாட்டிக்கொண்டிருந்த அதிபதியை பல்லை கடித்து கொண்டு பார்த்தாள். உங்களுக்கு இப்பெல்லாம் என் மேல லவ்வே இல்லை மாமா. இங்க என்ன பண்ற? தரையில் உருண்டு கொண்டிருந்த மனைவியை குனிந்து பார்த்தான். எப்படியும் பின்னாடியே வருவாள் என்று தெரியும். படிக்க வேண்டுமென்றாலே மிளகாயை பச்சையாக தின்பது போல் முகத்தை உரென்று வைத்துக் கொள்வாள். மாமா, இந்த சட்டையில நீங்க எவ்வளவு அழகு தெரியுமா? வெள்ளை சட்டை கருப்பு பேண்டில் அதிபதியோ ராஜ தோரணையில் நின்றான்.
மீசை வேறு முறுக்கிவிட்டு அவன் முள்ளட்டில் செல்வதை நாள் முழுக்க பார்க்கலாம். அதிபதி இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனையில் அவனுக்கு ஒரு உருவம் அவள் எப்போதுமே கொடுப்பாள். அதை இதனால் வரை அவனிடம் அவள் வாய் திறந்தே சொல்லியது கிடையாது. எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்வதுதானே காதல். எனக்காக மாறு என்று லஞ்சம் கேட்பது காதலாகுமா? அதனால் அவனிடம் எதையுமே அவள் காதல் லஞ்சமாக கேட்டதே இல்லை. ஆனால் இந்த அதிபதி அவள் மூளையை கூட கடைந்து கையில் வைத்திருப்பானே. அவள் கற்பனை உருவத்திற்கு இதோ இப்போது உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறான். கிளீன் ஷேவ் அடித்து பக்கா உடையில் எப்போதும் அவள் கண்ணை கொள்ளை கொள்ளும் அழகில்தான் சுற்றுவான். அவளுக்கு முறுக்கு மீசை பிடிக்கும் என்பதற்காகவே முறுக்கிவிட்ட மீசையில் அவளை பார்க்கும் பார்வையில் புது பெண் போலவே இப்போதும் கீரவாணி நாணம் கொண்டு உதட்டை கடித்து விடுவாள். ஐஸ் வைக்காத! மீசையை சீப்பு கொண்டு அவன் சீவ கீரவாணி தவ்வி தவ்வி அவன் முன்னால் போய் கை வளைவில் நின்று கொண்டு, பட்டன் போட்டு விடவா? அவன் சட்டை பட்டனை போடுகிறேன் என்ற சாக்கில் அவன் நெஞ்சை அழுத்தி வருட அவனுக்கும் விரல் ஆசையில் நடுங்கத்தான் செய்தது. உணர்வுகளை அடக்க தெரியாது இப்போதெல்லாம் அதிக அவஸ்தை ஓடுகிறான். சம்சார கடலில் குதித்தால் மறுபடியும் நீந்தி கரை சேரவே முடியாது என்று அவள் வாசத்துக்கு தலை தூக்கும் மைனா அடிக்கடி கிண்டல் செய்து விடுகிறது. மகள்களை திரும்பி பார்த்தான். விளையாடி கொண்டிருந்தனர். அவளை அப்படியே கண்ணாடி மேஜையில் சாய்த்து இங்கேயே விளையாட்டை போட்டால் எப்படி இருக்கும் என்று அவன் யோசிக்க, மியாவ் என்ற குரலில் கீரவாணி பதறிப்போய் நகர அவன் காலடியில் ராக்கி நின்றது. டேய் சக்காலத்தி பயலே, உன்னை முதல்ல ஸ்கெட்சை போட்டு தூக்குறண்டா. அவன் மனைவியோடு 2 நாட்கள் சண்டை வேறு. அதனால் ஆண் வர்க்கத்தோடு ராக்கி கூட்டு சேர்ந்துவிட கீரவாணியை அருகே விடவே மறுத்தது. ராக்கியோ மியாவ் மியாவ் என்று அதிபதியிடம் குறைபாட, என்ன சொல்லுது மாமா? பொண்ணை நம்பாதீங்கன்னு சொல்லுது. அதுவும் பொண்டாட்டி கண்ண காட்டினா நம்பி போயிடாதீங்க, கிட்னியை உருவிடுவாள்கன்னு சொல்லுது. போங்க போங்க, பொண்ணுங்க இல்லாம ஒத்தையா அப்படி என்னத்தை சாதிக்கிறீங்கன்னு பார்க்குறேன் என்று இவள் வெளியே வர அவள் சண்டை கூட அழகே. ரோட்டில் போன 2 இளைஞர்கள் காலேஜ் போகும் பெண்களை கிண்டல் அடிப்பதை பார்த்துவிட்டு கீரவாணி செருப்பை தூக்கி கொண்டு போய் அடி விளாசி விட்டாள். ஏய், ஏன் மகன் ஆம்பளடி, இவளுக்கு எப்படி காட்டிட்டு போனா கிண்டல் அடிக்கத்தான் செய்வானுங்க என்று மகனை பெற்ற தாய் திமிராகவே பேச, அடி செருப்பால நீ காட்டிட்டு நின்னாலும் கூட இப்படிதான் பேசுவானா? அவளை மூட சொல்றதுக்கு நீ யாரு? நீ ஒழுங்கா உன் மகனை வளர்க்க துப்பில்ல. உன் வீட்டு பையனை முதல்ல நீ கண்டிச்சு வள, அதுக்கு பிறகு பொண்ணுக்கு புத்திமதி சொல்லலாம். ஆபாசம் உன் கண்ணில் இருந்தா பச்சை பிள்ளைய கூட வக்கரமாத்தான் நாய் பார்க்கும். பெருசா பேச வந்துட்டா. என் மகனை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும் என்று அப்பெண்ணும் முகத்தை வெட்ட அதிபதி கேட்டை திறந்து கொண்டு புல்லட்டில் ஏறி அவள் அருகே வந்தவன், எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? அது இல்ல மாமா, பிள்ளைங்களை கிண்டல் பண்றானுங்க. ஓ, இந்தா சுட்டு தள்ளு, கேச நான் பாத்துக்கிறேன் என்று பிஸ்டலை அவள் கையில் கொடுக்க தெரித்து கூட்டம் ஓடிவிட்டது. மாமா, யூ ஆர் கிரேட். சிலருக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க கூடாதுடி, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். வேலைக்கு போயிட்டு வரேன் என்று மனைவியின் இடையை அவன் பார்க்க, நைட்டு என்று அவள் இதழை கடிக்க, 2ஐயும் தூங்க வச்சிரு, வந்துடுறேன். அப்ப அந்த 9வது வாய்ப்பாடு? அதை கேட்கறதுக்கு தான் வரேன்னு சொன்னேன். நீ என்னத்தை நினைச்ச? நானாதான் போய் சிக்கிறேனா? நான் கூட ஏதேதோ சீன் வர யோசிச்சிட்டனே என்று போகும் மனைவியை கண்ணாடியில் ரசித்தவன் அவள் பின்னலகை கடித்து விளையாடும் ஆசையில் கழுத்தை தேய்த்தான். வருடம் ஒன்றாகி போனது. மகள்கள் 2.5 வயது. இப்போதுதான் அருகே உள்ள மழலையர் பள்ளியில் சேர்த்து விட்டிருக்கிறான். கடற்கரை அருகே வீடு. ஏகப்பட்ட படகுகள். கப்பல் ஒன்று தொழிலுக்காக வாங்கும் முயற்சி வேறு செய்து கொண்டிருக்கிறான். அதிபதி பைக் அந்த ஆளரவமில்லாத சந்தில் போய் நிற்க குடோனை திறந்தான். 8 வயது சிறுமியை கற்பழித்து கொன்ற கிழவன் என்று முதல் பக்கம் நிரம்பி இருந்த செய்தித்தாளை பழுப்பு கண் சிவக்க பார்த்தான். கண்ணில் உள்ள சாந்தம், காதல் அத்தனையுமே போய் கல்கி அவதாரம் அவன் எடுக்க கையிலிருந்த கூர் ஆயுதத்தை தடவிக்கொண்டே 8 மேல் 8 வைத்து இருட்டில் சுருண்டு கிடந்த அந்த கிழவனை நோக்கி போனவன் கண்ணை மூடி கிடந்த அவன் அருகே போய் குத்த வைத்து அமர்ந்தான். விற்று விற்று என்று அவன் கெஞ்ச பேச்சே இல்லை. உடலை கூறு போட்டு மீன் கழிவுகளோடு அப்புறப்படுத்தி விட்டான். காதலுக்காக தன் கொள்கையை தள்ளி வைத்து விட்டான் தான். ஆனால் அதர்மம் தலை தூக்கும் போது அவன் அவதரித்து விடுவான். யாருக்கும் தெரியாது தன் வேட்டையை முடித்து விடுகிறான். அதில் ஒரு ஆத்ம திருப்தி. நாட்டை தூய்மை செய்யும் பணி தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மகளே. அவுணர்களின் அதிபதி நான். விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.